தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோல்டரினுக்கு பார்த்தீங்கன்னா பிட்டு வந்து பழுதாகிருச்சுது. பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு வந்து நம்மளுக்கு பழுதாகிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரி வர ஒட்டுதே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து புதுசாக ஒரு பிட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிட்டை வந்து நம்ம எப்படி இந்த சோல்டரினுக்கு எப்படி மாற்றி சரி பண்ண போகிறோம் இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜப்பான் மாடல் ஒரிஜினல் சோல்டரின். இந்த சோல்டரில் என்ன பழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரி வர ஒட்டுதில்லை. இந்த பிட்டு வந்து நான் சேஞ்ச் பண்ணி அதாவது மாற்றி நீண்ட நாள் ஆகினபடினால பார்த்தீங்கன்னா இது வந்து சரி வர ஒட்டுதே இல்லை. நம்மளுக்கு எப்படி க்ளீன் பண்ணி போட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருகி இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் வருது. அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்டை இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக இருக்கிற இந்த பிட்டை வந்து நான் மாற்றி சரி பண்ண போகிறேன். அதை எப்படி சரி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து எலக்ட்ரானிக் ரிப்பேர் பழகிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த பிட்டை வந்து நாம் இதிலேருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த பிட்டு வந்து என்னத்தினால பழுதாகுன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து பிளாஸ்டிக்கிலலாம் போட்டு பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரப்பரில் வந்து ஓட்டை அடித்து இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் பிளாஸ்டிக்கில் பட்டோன்னா இல்லைன்னு சொன்னால் குளு கம்லெலாம் பட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சரிவர ஒட்டாது. நம்மளுக்கு அடிக்கொடுக்க இந்த மாதிரி கருகி வருது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிட்டை தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுசாக வந்து ஒரு பிட்டை மாற்றிக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 60 வேட்ஸுக்கான பிட்டு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்டரிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒவ்வொரு வேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிட்டு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஒரிஜினல். இப்போ இந்த பிட்டை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்க்ரூ ஆணி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ஆணியை தான் இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் அத்தள்ள தேவையில்லை, இந்தளவு வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து எப்படி இது ஒட்டுதுன்ற நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிளக் எடுத்து வச்சு நாம் கரண்டில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி சோல்டர் வந்து பயன்படுத்துகிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மேசையில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரடுக்கு மேலே வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு இப்போ ஹீட் ஆகணும்னா நாம் ஒட்டி பார்ப்போம் எப்படி வந்து நம்மளுக்கு சோல்டர் வந்து சரியாக ஒட்டுதுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டி காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் போர்ட் ஒன்று எடுத்துருக்கிறேன். சோல்டரிங் வந்து இப்போ ஹீட்டாக இருக்குது. இப்போ எப்படி ஒட்டுதுன்றதை நான் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சோல்டரின் வயர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி ஒட்டுதுன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். லெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக மெல்ட் ஆகி கரையுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சோல்டரிங்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்டில் வந்து முன் கூறுலேயே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சோல்டரிங் வயர் வந்து கரையணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் வந்து நாம் சரியாக ஒட்டிக்கொள்ள முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வயர் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதில் வச்சு நான் ஒட்டிக்கொள்கிறேன். எந்தளவுக்கு நீட்டாக எந்தளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். பாருங்க எந்தளவுக்கு கிளியராக ஒட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுக்கு இந்த பிட்டு வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அடிக்கொருக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் கிளியர் பண்ணி போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த நிறத்துக்கு கருப்பாக வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு சரி வர கிளியராக ஒட்டாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட சோல்டரிங்க்கு ஏற்ற மாதிரி வேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிட்டை மாற்றி சரி பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு சட்டப்படி ஒட்டுது. பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து ஈயம் வந்து கரையுது. நல்லது நண்பர்களே, இப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு ரிப்பேர் வேலை பழகிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக வந்து
ஒரு சோல்டரிங் வாங்கி இந்த மாதிரி பிட்டில் பழுது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி வேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி 40 வேட்ஸு 30 வேட்ஸு அது மாதிரி 60 வேட்ஸுன்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி பிட்டு கிடைக்கும். நீங்கள் வாங்கி சேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லைன்னு சொன்னால் மாற்றி சரி பண்ணிட்டீங்க சொன்னால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் வேலை இல்லைன்னு சொன்னால் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் வேலையை வந்து நாம் ஈஸியாக சரி பண்ண முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் இல்லைன்னு சொன்னால் மொபைல் ஃபோன் ரிப்பேராக இருந்தாலும் நம்மளுக்கு சோல்டரிங் வந்து தரமாக இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ரிப்பேரிங் வேலை சரி வர செய்ய முடியும். நல்லது நண்பர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.